சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் அரவிந்த் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். ஒரு கார்டியாலஜிஸ்டாக நான் உங்களை ஒரு முறை இதே நிலையத்தில் கூட சந்திச்சிருக்கேன். நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஆனாலும் தூக்கத்தையும் இதயத்தையும் தொடர்படுத்தின ஒரு விஷயம். ஏன்னா ஹார்ட் அட்டாக் ஏன் உடனே வருது, ஏன் சடனாக வருது அப்படிங்கிற கேள்விகளுக்கு இன்றைக்கி வரைக்கும் விடை தெரியலை. ஆனால் அதுக்கான காரணிகள் என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக புரிஞ்சுக்கிட்டா, ஓஹோ இது ஒரு காரணம், நம்ம இதில் ஃபிட் ஆகிறோம் அப்படின்னு அவங்க உணர்வாங்க. உதாரணமாக இப்போ நைட் டியூட்டி பார்க்குறவங்க, நம்மளுடைய மெட்டபாலிசம் அல்லது நம்ம வளர்ந்த வளர்ப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் இரவு தூக்கம் பகல் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு ஃபார்முலாவே நம்ம பிறப்பிலேருந்து வந்திருக்கோம். ஸோ தூக்கம் இதய நோய் இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத மருத்துவம் உறுதி செய்யும். நீங்கள் ஒரு சிறந்த கார்டியாலஜிஸ்ட்னால உங்கள்கிட்ட அதை பற்றி தான் நிறைய பேச விரும்புகிறேன். ஸோ தூக்கம் அப்புறம் இதய நோய் இது ரெண்டையும் தொடர்படுத்தி சொல்லுங்கள் டாக்டர். தூக்கம் அப்படின்றது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் பார்த்திங்கன்னா தூக்கம் நமக்கு கம்மியாகிறப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது தூக்கமின்மை அப்படின்றப்போ நமக்கு அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ன்றது கம்மியாகி பேராசிம்பத்தட்டிக்ன்றது அதிகமாகும். ஸோ நம்ம தூக்க நிலைக்கு வரும்பொழுது நம்மளோட உறுப்புகள் எல்லாமே ஒரு ரெஸ்டிங் ஈவெண்ட் வரும். ஹார்ட் ரேட் எல்லாமே நமக்கு நார்மலாக கம்மியாகணும். ஸோ இது ரெண்டாவது ஃபிசியாலஜிக்கல் ஹார்மோன் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரிடாமினண்ட்டாக நைட்டில் தான் ஒரு மனிதருக்கு செக்ரீட் ஆகும். ஆழ் நிலையில் நம்ம தூங்குற பொழுது, இருட்டில் இருக்கிற பொழுது தான் அது நம்மளுக்கு செக்ரீட் ஆகுது. ஸோ இது ரெண்டும் நமக்கு கோயின்சைட் ஆகிறப்போ தான் நமக்கு பல நல்ல, அதாவது நம்ம த்ரூ அவுட் தி டே நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த நைட் ரெஸ்ட் எடுக்கிறப்ப தான் என்டையர் இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம்ன்றது கம்மியாகி அந்த பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேட் ஆகி நம்மளோட அந்த ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர் இது எல்லாத்தையும் நம்மளை ஒரு கண்ட்ரோலில் வைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாமே என்ன ஆவான்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இயல்பு நிலை, அதாவது ஒரு வயதிலிருந்து நம்ம ஒரு 20-25 வயசு வரைக்கும் ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இப்போ ஆல் ஆஃப் அ சடன் நம்ம ஒரு வேறு இதுக்கு நம்ம மாறுறப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் ஆகிறது கிடையாது, பட் பல பேருக்கு இது மாதிரி தொந்தரவுகள் ஏற்படுது. ஃபஸ்ட்டு அவங்க சொல்லக்கூடிய சிம்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஹெட்டேக் வருது, தலைவலி வருது அப்படின்வாங்க. அங்கே தான் அந்த ப்ராப்ளம்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்குறப்போ நம்மளோட ஹார்ட் ரேட்டும் அதிகமாக இருக்கும், பிளட் ப்ரெஷருன்றது அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம முதல்ல ஒரு மனிதனுக்கு வர்றப்போ நாங்கள் கூட ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்வியே யங்ஸ்டர்ஸுக்கு பிளட் ப்ரெஷர் வரும்போது ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்வியே உங்களுக்கு தூக்கம் எப்படி இருக்குது அப்படின்றது தான். இந்த தூக்கம் இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ இது பிளட் ப்ரெஷர் அப்படின்றது இப்போ மருத்துவர்களாக எங்கிட்ட அணுகும்போது எங்ககிட்ட இருக்கக்கூடியது மருந்து மாத்திரைகள் இது மாத்திரமே. ஸோ அது இல்லாத லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நம்ம செயல்பட ஆரம்பித்தோம்னாலே நமக்கு பல காம்ப்ளிகேஷன்ஸை ஃப்யூச்சரில் தடுத்து நிறுத்த முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் இப்போ நம்ம அந்த தூக்கத்தை சரியான முறையில் நம்ம இல்லாதவங்களுக்கு பல காம்ப்ளிகேஷன்ஸ், நான் இப்போ சொன்ன மாதிரி பிபி, சுகர், அதை தாண்டி அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் ப்ளஸ் நம்ம ஸ்ட்ரோக்ஸ், பிரெயின் ஸ்ட்ரோக்ஸ், இது மாதிரி எந்த ஈவெண்ட் வேணாலும் நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று, ஆழ்ந்த நிலையில் குறைந்த நேர தூக்கம். நான் ஒரு 4 மணி நேரம் தாங்க தூங்குவேன், ஆனால் நல்ல டீப் ஸ்லீப்புங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, கனவு வராது, அது வராது, நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது சரியாக இருக்கா? இல்லை ஆழ்ந்த நிலை தூக்கம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இல்லைங்க, ஆனால் நல்லா படுத்தனா 8 மணி நேரம் நல்லா தூங்குவேங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறது சரியா? எது இந்த நேரத்தில் மிக சரியான உறக்கமாக இருக்கும்? சரி, அதாவது இந்த உறக்கம் அப்படின்றது 2 விதமாக பிரிக்கப்படுது சார். ரெம் ஸ்லீப், என்ஆர்எம் ஸ்லீப்புன்னுவாங்க. அதாவது நம்ம தூங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சூப்பர்ஃபிஷியலாக நமக்கு சில ஈவெண்ட்ஸ் நம்மளை சுற்றி என்ன நடக்குது இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த ரெம் ஸ்லீப்புன்றது டீப் ஸ்லீப்புக்கு போகும். தென் கொஞ்ச நாள் அந்த டீப் ஸ்லீப்ன்றது கண்டினியூ ஆகும். அப்புறம் திருப்பி நம்ம அந்த என்ஆர்எம் ஸ்லீப்புக்கு வரும். இந்த என்ஆர்எம் ஸ்லீப்பில் தான் நம்மளுக்கு இந்த கனவு வர்றது, நம்ம ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறது, இது எல்லாமே திருப்பி அகெயின் நம்மளோட அந்த ரெம் ஸ்லீப்புக்கு போகும். ஸோ இது ஒரு சைக்கிளிக் ஈவெண்ட். ஒரு நைட் நம்ம தூங்குறோம், ஒரு 6 மணி நேரம் நம்ம தூங்குறோன்னா இது ஒரு 4 சைக்கிள் இருக்கும், இது ஒரு 4 சைக்கிள் இருக்கும், இது ஆல்டர்னேட்டாக நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதில் தான் நமக்கு திடீர்னு நமக்கு ஒரு யூரின் பாஸ் பண்ணணும்னு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு அந்த அந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்லீப்புக்கு நம்ம வரும்பொழுது தான் இது எல்லாமே நடக்கக்கூடியது. அதை தாண்டி நம்ம அந்த டீப் ஸ்லீப்புக்கு நம்ம இப்போ யங்ஸ்டராக இருக்கிறப்போ ஒரு 40 வயது இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரெம் ஸ்லீப்புன்றது அதிகமாக இருக்கும். ஒரு ஏஜை தாண்டும் பொழுது, ஒரு 50 வயது 60 வயது ஆகும் பொழுது அவர்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ரெம் ஸ்லீப்புன்றது குறையும். அந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்லீப் தான் இருக்கும். பல பெரியவங்க சொல்லுவாங்க, படுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்க சொல்ல நல்லா தூங்குறாரு சார் அப்படின்வாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு தூக்கமே சரியாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதை சுற்றி நடக்கிறது எல்லாமே ஒரு இதுவோட தெரிய வரும். ஸோ அந்த டீப் ஸ்லீப்புன்ற டைம் அந்த ஏஜ் ஆகும்பொழுது எல்லாருக்கும் குறைய ஆரம்பிக்கும்.
ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி தூங்குறதுன்னு ஒன்று இருக்குது. உதாரணமாக இன்றைக்கி எனக்கு 1 மணி நேரம் மொபைல் பார்த்தா தான் தூக்கம் வரும். படுக்கிறதுக்கு முன்னால் டிவி பார்க்குற பழக்கம் உண்டு எனக்கு. இல்லை பால் குடித்தா தூக்கம் வரும். சில பேர் எனக்கு மது ஆல்கஹால் இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும். இல்லைன்னா அப்படியே போய் ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு வந்தேன்னா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் அப்படிங்கிறது தூக்கத்துக்கு தொடர்புடைய ஒரு விஷயமா, இல்லை நம்ம மனதை அதை கற்பனை பண்ணிக்கிட்டு அதை ஒரு கன்வீனியன்ஸை ஆக்கிக்கிட்டு இதெல்லாம் இருந்தால் தான் இது வரும்னு நம்ம தொடர்பு படுத்திக்கிறோமா? இது வந்து அதாவது இப்போ நீங்கள் கேட்டதுலேயே எல்லாத்துக்குமே அதுக்கு ஆன்சர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ பல பேர் வந்து எங்ககிட்ட பேஷண்ட்ஸாக வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே சொல்கிறது அதுதான், இப்போ இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி வேரியஸ் பீப்புள் வந்து சொல்லக்கூடிய, அது சாப்பிட்டா தான் சார் எனக்கு வந்து தூக்கம் வருது அப்படின்னு. அது வந்து தவறான ஒரு இது. ஸோ அது வந்து இருக்கக்கூடிய உங்களோட அந்த டீப் ஸ்லீப்பையும் வந்து குறைக்க தான் செய்யும். ஸோ உங்களோட அந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்லீப் மட்டுமே தான் இருக்குமே தவிர்த்து அந்த ஆழ் உறக்கம்ன்றது உங்களுக்கு வந்து அந்த ஆல்கஹால் எடுக்கும்போது கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. அது வந்து ஓவர் லாங் ரனில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த டீப் ஸ்லீப்பும் வந்து நம்மளுக்கு படிப்படியாக அதை குறைச்சி நம்மளை இது பண்ண ஆரம்பிக்கும். ஒன்று. ரெண்டாவது, இது எல்லாமே நம்மளோட திங்கிங் தான். ஓரளவுக்கு நம்ம இதை பண்ணால் தான் தூக்கம் வரும். எஸ்பெஷலி இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது, இப்போ இந்த மொபைல் ப்ளஸ் டிவி, இது ரெண்டுமே என்னென்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 hours ப்ரையர் டு ஸ்லீப் வந்து நம்ம நிறுத்தினோம்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த விஷுவலிக் அந்த சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டின்றது வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இல்லைன்னா நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவேட்டடாகவே இருக்கும். அப்போவே நம்ம பெட்டில் படுக்கிறப்போ நம்மளுக்கு இமீடியட்டாக தூக்கன்றது நமக்கு இருக்கவே இருக்காது. ஆல்கஹால், அதில் இருக்கிற கண்டென்ட் வாட் எவர் இட் மேபி, அது நம்ம உடம்பில் பரவி தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்குதா? அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. இதுவும் ஒரு மைண்ட் செட்னு எடுத்துக்கலாமா? மைண்ட் செட்டுன்னு இல்லை, அது எஸ் பார்ஷியலி இட் இஸ் ட்ரூ. அதோட ஈவெண்ட்ஸ் நமக்கு வந்து நம்ம அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் அந்த சூப்பர்ஃபிஷியல் ஸ்லீப்பே வந்து அது வந்து நமக்கு இன்டியூஸ் பண்ணக்கூடியது தான் அந்த ஆல்கஹாலிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே. ஸோ அது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சூப்பர்ஃபிஷியல் ஸ்லீப்லேயே தான் மெயின்டைன் ஆகும். நம்மளோட அந்த ஆழ் உறக்கம்ன்றதுக்கே நம்ம போகவே மாட்டோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து சீக்கிரமாகவே எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மொமெண்ட் தே ட்ரை டு கன்சியூம் மோர் ஆல்கஹால், அந்த ரெகுலர் ஆல்கஹாலிக்ஸ்னு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நார்மலாக எழுந்து அவங்களோட ரொட்டீன்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்கஹால் வந்து இட் இஸ் நாட் அ குட் திங் ஃபார் தி லாங் டேர்ம் டுவர்ட்ஸ் தி குட் ஹெல்த். தூக்கத்தில் இரவில் எந்திரிச்சு அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. அதுவும் ஒரு வயசான உடனே நிறைய பேருக்கு அது வர ஆரம்பிக்கும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வரும், இல்லாதவர்களுக்கும் வரும். தண்ணி குடிச்சிட்டு படுங்கன்னு சொல்லுவாங்க, பிளாடர் ஃபுல்லாகிட்டு படும். அப்போ இதுவும் கூட நம்ம ஒரு வகையில் தூக்கத்தில் தொந்தரவு. இப்போ நீங்கள் தூக்கத்தில் 3-4 நிலைகளை சொல்கிறீங்க இல்லை? ஆழ்நிலை, அதுக்கு முன்னால், அதுக்கு பின்னால். ஸோ இந்த சர்க்கிளை அது டிஸ்டர்ப் பண்ணுமா? இல்லை தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே அதை ஓரளவு உணர்ச்சியோடு அவங்க பண்ணிவிட்டு அதை செய்ய வேண்டிய வேலை யூரின் போகிறதுனால அதை முடிச்சுட்டு திருப்பி அவங்க பழையபடி அதை தான் கண்டினியூ பண்ணுவாங்க, அதனால் பிரச்சனை இல்லைன்னு எடுத்துக்கலாமா? தூக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த திங். இப்போ சார், அதாவது இந்த பிளாடர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்னு இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அது இன்கம்ப்ளீட்டாக தான் நமக்கு வந்து எவாக்குவேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நம்ம அந்த ஆழ்நிலை தூக்கம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த இந்த உறக்கம் மேலோடு இருக்கிறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நமக்கு யூரின் போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றது தான். ஸோ அதனால் ஏற்படக்கூடியது தான் அது. பட் ப்ரிடாமினண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தூக்கத்தினால ஏற்படக்கூடியதில் வந்து ஸோ மிக முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிறப்போ இந்த சுகர் நம்மளுக்கு ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து பிளட் ப்ரெஷர் ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டும் வந்துடுச்சுனாலே அதை சார்ந்து இருக்கக்கூடிய மீதி எல்லா காம்ப்ளிகேஷன்ஸுமே நமக்கு படிப்படியாக ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு வர செய்யும் சார். தூக்கத்தில் இறந்து போதல் அப்படிங்கிறது, தூக்கத்தில் ஒருத்தருக்கு உயிர் பிரிதல் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக்கை அடிப்படையாக கொண்டது. ஆமாங்க சார். ஸோ ப்ரிடாமினண்ட்டாக அது வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அரித்மிக் ஈவெண்ட்ஸ், அதாவது ரத்த நரம்புகளில் வந்து நமக்கு அடைப்புன்றது வந்து ஒரு வயதுக்கு மேலே, இப்போ நம்மளுக்கு முடி எப்படி நமக்கு நிறைய ஆகுதோ, தோல் எப்படி நமக்கு சுருக்கம் ஏற்படுதோ, அது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரத்த நரம்புகளில் அடைப்பு ஏற்படுதோ. அது நம்மளோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸை சார்ந்து இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்குது, நம்மளுக்கு பிபி இருக்குது, நம்மளோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளோட அடிக்ஷன்ஸ் ஒரு பக்கம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இதெல்லாம் சார்ந்து இது எல்லாம் சேர்றப்போ என்ன ஆகும்னா, அந்த ப்ராக்ரெஷன் ஆஃப் திஸ் பிளாக்கேஜஸ், இட்ஸ் கால்ட் அஸ் அத்திரோஸ்க்ளரோசின்னு சொல்லுவோம். அந்த ஃபேட் டெபாசிஷன் உடலில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகள்லையும் அந்த டெபாசிட்ஸ்ன்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில பேருக்கு வந்து ஏஜ் ஆகிறவங்களுக்கு வந்து அந்த அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் க்ளீனாக இருக்கிறதுனால ஹார்ட்டுக்குள்ளாரே நேச்சுரல் பைபாஸ்ன்றது ஏற்படும். ஒரு நரம்புகள் அடைப்பு ஏற்பட்டிருக்கும். அதனாலேயே இந்த நேச்சுரல் கொலாட்ரல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டத்தில் வந்து நமக்கு பிளட் ஃப்ளோ இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த சப்ளை கொடுக்கக்கூடிய நரம்புகள்லையும் பிளாக்கேஜ் வந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏற்படுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவாங்க. ஹார்ட் துடிப்பு வந்து 300-400 ரொம்ப அதிகமாக போக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருப்பாங்க, நல்லா சாப்பிட்டுருப்பாங்க, நல்லா சாப்பிட்டு போய் பேசிட்டு போய் படுப்பாங்க, மார்னிங் வந்து எழுந்திருக்க மாட்டாங்க. இது வந்து ரொம்ப காமனாக இருக்கிறதுல அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான். அவங்களுக்கு வந்து சில சிம்டம்ஸ் வந்து அந்த லாஸ்ட் 1 or 2 வீக்ஸாகவே தெரிஞ்சிருக்கும். பட் அதை வந்து அவங்க பொருட்படுத்தாமல் இருந்திருப்பாங்க.
அதை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது கேஸ்னால இருக்கலாம், இது வந்து நமக்கு வந்து என்ன மாதிரியான சாப்பிட்டதுனால. சிம்டம்ஸ் இருக்கலாம் டாக்டர்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏஜான பர்சன்ஸ் நான் சொல்கிறது, இந்த மாதிரி அந்த சடன் டெத் இந்த நைட்டில் ஏற்படுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸில் யூஸ்வலாக இருக்காது. இட் இஸ் ப்ரிடாமினென்ட்லி சீன் ஒன்லி இந்த எல்டர்லி குரூப்புக்கு தான் தெரியும் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சிம்டம்னு வர்றப்போ நடைப்பயிற்சி செய்யும்பொழுதோ இல்லை நடக்கும் பொழுதோ ஒரு நெஞ்சு அழுத்தம் போல் நமக்கு ஏற்படும். எக்ஸர்ஷனல் ஆன்ஜைனா அப்படின்னு சொல்லுவோம் அது. ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிம்டம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூச்சு திணறல், அதாவது நடக்கும்பொழுது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்றது இருக்கும். இது ரெண்டும் தான் யூஸ்வலாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேரியஸ் காரணங்கள்னால இது வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து பண்ணாத ஒரு இவாலுவேஷன் பண்ணுறப்போ நம்ம இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர், எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கமே கிடையாது. நான் வந்து என்ன பண்ணுறேன், திடீர்னு அவசரமாக ஒரு இடத்துல நடக்க வேண்டியதாக போச்சு எனக்கு. அப்போ எனக்கு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரெட்மில்லேருந்து எல்லாம் எடுத்து பார்த்துருக்கேன். டாக்டர்ஸ் யூ ஆர் ஃபைன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த இடத்துல என்னோடய எக்ஸசைஸ்னால் எனக்கு மூச்சு திணறல் ஏற்படுதுன்னு எடுத்துக்கிறதா, அல்லது டாக்டர் சொன்னதுக்கப்புறமும் இதில் வந்து ஒரு கார்டியாக் ரிஸ்க் இருக்குன்னு எடுத்துக்கிறதா? அதாவது ஒன்ஸ் நமக்கு ஹார்ட்டுக்கான பேசிக் டெஸ்ட் இந்த இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் இது 3 நார்மலாக இருக்கிறப்போ நமக்கு வந்து அதாவது ஹார்ட்டில் நமக்கு ரத்த நரம்புகளில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும். அதாவது ரேர் கேசஸ் இந்த மருத்துவத்துறையிலேயே வந்து தெர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் 100%ன்னு சொல்ல முடியாது. சில இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் ஆர் தேர் ஹியர் அண்ட் தேர். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டு, எக்கோ டெஸ்ட், இது இசிஜி, இது எல்லாமே நம்ம சூப்பர்ஃபிஷியலாக பார்க்கக்கூடிய சில டெஸ்ட்ஸ். ஸோ ஒன்லி இந்த டவுட் நமக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, பேஷண்ட்டுக்கு வந்து சிம்டம்ஸ் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றப்ப தான் நம்ம அடுத்த லெவல் ஆஃப் டெஸ்டிங்க்கு நம்ம வந்து யூஸ்வலாக போவோம். இது நார்மலாக இருக்கிறப்போ வி டோன்ட் அட்வைஸ் தம் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட். ஸோ அந்த சூப்பர்ஃபிஷியல் டெஸ்ட் ஆர் இன்டைரக்ட் டெஸ்ட்னு சொல்லக்கூடறப்போ அது வந்து ஒரு 80 to 90% சென்சிட்டிவாக சொல்ல முடியும். ஒரு 10% வி ஒன்ட் பி ஏபிள் டு கிளியர்லி சே ஃபார் எவ்ரி ஒன். தூக்கமின்மையினால் இரவு நடக்கிறது ஹார்ட் அட்டாக்கா, ஹார்ட் ஃபெயிலியர், அல்லது வேற என்ன நடக்குது, இல்லை இதில் எது வேணாலும் வர்றதுக்கு சாத்தியக்கூறு உண்டா? அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு இண்டெக்ஸ் ஈவெண்ட்னு ஏற்படணும். இப்போ ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது என்னதுன்னா, ஹார்ட் பம்பிங் வந்து வீக் ஆகுது, இதுதான் வந்து ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இந்த பம்பிங் வீக்னஸ் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. அதில் காமனான ப்ராப்ளம் வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் பம்பிங்கிறது வீக்னஸ் ஏற்படும். ரெண்டாவது வந்து அன்கண்ட்ரோல்டு பிபி இருக்கிறவங்க, ஹார்ட்டோட வேல்வில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் தசையே வீக்காக இருக்கிறவங்க, இது மாதிரி வந்து வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. இவங்க தான் வந்து வில் கோ இன்டு ஹார்ட் ஃபெயிலியர் கேட்டகரி. இது எல்லாம் தாண்டி இந்த தூக்கம் மென்மைக்கு வந்து அடுத்த ஒரு முக்கியமான காரணத்தை வந்து ஐ வுட் லைக் டு சே, முக்கியமான டிசீஸ் என்னென்னா இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியான்னு சொல்லுவாங்க. நிறைய கொரட்டை விடுறது. ஸோ பல பேர் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த கொரட்டன்ற சத்தம் அப்படின்றது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் இண்டெக்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ அது இருக்கிறவங்களுக்கும் கூட வந்து தே நீட் அ டீப் இவாலுவேஷன், இந்த ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லக்கூடிய டீப்பான ஒரு இவாலுவேஷன் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் ஆக்சிஜனை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணி, இப்போ மெஜாரிட்டி ஆஃப் தம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒபீஸாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே தே நீட் டு டூ அ குட் வெயிட் ரிடக்ஷன். ரெண்டாவது அதுக்கு தனியாக இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து நம்ம அணுகி இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா அதனாலேயே கூட நமக்கு வந்து பிபி, சுகர், ஹார்ட் ஈவெண்ட்ஸ், அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியால இப்போ நம்ம கேட்டிங்க இல்லையா சடன் கார்டியாக் டெத், அந்த வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன்ன்றதெல்லாம் ப்ரிவெண்ட் ஆகும். அதில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ப்ரிடாமினெண்ட்டாக ஆக்சிஜனே நம்ம உடலுக்குள்ளார போகாது, ஓரளவுக்கு அப்படியே நிற்க ஆரம்பிக்கும். அந்த டிப்ரவேஷன், அந்த ஹைபாக்சிமியான்னு சொல்லுவோம். அந்த ஹைபாக்சிமியா வர்றப்போ இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கும் அந்த ஹார்ட் அரித்மியா ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு கொரட்டை விடுறதுலையுமே பல விதங்கள் உண்டு. டெம்பரவரியாக அல்லது நிரந்தரமாகவே, அல்லது ஒரு ஏஜுக்கு அப்புறம் தாங்க, இந்த வயசுலலாம் இல்லைங்க இப்போ பயங்கரமாக விடுறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொரட்டை விடுறதுல பல விஷயங்கள் இருந்தாலும் இது எந்த இடத்துல சீரியஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது? அது வந்து எங்கே வந்து நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு மனிதனுக்கு இப்போ வந்து இது நாள் வரைக்கும் எனக்கு பிபியே இல்லை சார், இப்போ ரீசெண்டாக எனக்கு பிபி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஏஜ் ஆகிறப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத செகண்ட் கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸுக்கு போவாங்க. அப்புறம் அவங்ககிட்ட டீப்பாக என்கொயர் பண்ணுறப்ப ஆமாம் சார் கொரட்டை இருக்குது சார், ரொம்ப வருஷமாக இருக்குது, ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது அப்படின்றப்ப தான் அதுக்கான இவாலுவேஷன்ன்றது தேவைப்படும். அந்த இவாலுவேஷனில் நம்ம அதை பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு ஆக்சிஜனை வந்து கரெக்டாக நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த பிளட் ப்ரெஷர் மெடிசன்ஸே, இப்போ நம்ம எங்கள்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க வேறு இந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் டிப்ரவேஷன்றதை ப்ரூவ் பண்ணி கரெக்டான ஆக்சிஜன் அவங்க எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி 4 மாத்திரை 5 மாத்திரை எடுத்தவங்களாம் ஒரு சிங்கிள் மாத்திரையே இல்லாத இருக்கிறவங்கலாம் கூட இருக்கிறாங்க. ஸோ தட் பாயிண்ட் நீட்ஸ் டு பி வெரி மச் ஸ்ட்ரெஸ்ட். எஸ்பெஷலி இது வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸில் தான்.
ஒபீஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளங்கள் அதிகமாக இருக்குது. இப்போது சடனாக வந்து பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, 3 மாத்திரை சாப்பிட்றேன், 4 மாத்திரை சாப்பிட்றேன், அது வந்து தட் நீட்ஸ் இவாலுவேஷன். சும்மா இருக்காது யங் ஏஜில். எல்டர்லி பீப்புள் அது வேறு. இப்போ ஏற்கனவே ஒரு கிட்னி பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு டயாலிசிஸில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 4 மாத்திரை 5 மாத்திரை பிளட் ப்ரெஷருக்கு வந்து ரொம்ப யூஷுவலாக இருக்கும். வெரஸ் ஒரு எந்த ப்ராப்ளமே இல்லாத நல்லா இருந்தார், இப்போ ஆல் ஆஃப் அ சடன் பிபி அன்கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்றப்போ இந்த OSA அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியாக்கு தட் நீட்ஸ் அ டீட்டெயில்டு இவாலுவேஷன் சார். பிறந்ததுலேருந்து 25 வயசு வரைக்கும் நம்ம ஒரு சுழற்சியில் பகலில் முழிச்சிருக்கோம், இரவில் தூங்குறதுன்னு வச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலைக்கு போகும்பொழுது இரவு தான் எனக்கு பணின்னு வந்துடுது. இதில் தான் ஹார்ட் அட்டாக் நிறையா வர்றதுக்கான சாத்தியக்கூறுங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. இதனோட எதிர்முனையில் இன்னொரு கேள்வி வரலாம். ஏன் டாக்டர் நீங்கள் சொல்லிடுறீங்க, எனக்கு கிடைச்ச வேலை தான் டாக்டர், நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, யூஎஸ்லேருந்து நான் பிபிஓவில் ஒர்க் பண்ணுறேன், அங்கே ராத்திரி தான் டாக்டர், இங்கே ராத்திரியாக இருக்கும்போது அங்கே பகல் டாக்டர், எனக்கு இதான் பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் என் லைஃப் ஸ்டைலுக்கு அல்லது என் லைவ்லிஹுட்டுங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது இவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும்னா இதை பண்ணுங்க அப்படின்னு உங்களுடைய பதில் என்ன டாக்டர்? அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மெம்பர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்லாம் வர்றது கிடையாது, எல்லாருக்கும் வரதில்லை. சில பேர் அது வந்து க்ளீனாக ஒத்துக்குது, அவங்களோட பாடி இப்போ இங்கேருந்து நம்ம மைக்ரேட் ஆகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து யூஎஸில் போய் செட்டில் ஆகிறோம், இல்லை நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் போய் வேறு நம்மளோட என்டையர் சேஞ்சஸ் சைக்கிள் ஆகுது. பட் நம்ம ஊரில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க பகலில் வந்து தூங்குறதே கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் கட்டமைப்பு எக்ஸசைஸ் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி இருக்கிறவங்களால பெருசாக எக்ஸசைஸ் பண்ண முடியாது, ஏன்னா நாங்கள் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம் சார், மார்னிங் எங்களால் பண்ண முடியாது அப்படின்வாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மார்னிங் எக்ஸசைஸ்லேயும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்போ ஓரளவுக்கு நமக்கு இதாக இருக்கும். ரெண்டாவது இது மாதிரி இருக்கிறவங்கள ஏதோ ஒரு புது டிசீஸ் லைக் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ பிபி வருது, சுகர் வருது அப்படின்றப்போ தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இது வந்து நமக்கு ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்றப்போ இதுதான் மெயின் ப்ராப்ளம். இதை வந்து நம்ம வந்து பிபியோ சுகரையோ போய் மாத்திரை மருந்து போட்டு சரி பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ராப்ளம் வர்றப்போ சடனாக தான் இருக்கும். அதாவது ஹார்ட் அட்டாக்லேயே வந்து பல கேட்டகரிஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இருக்குது. ஸ்டெமின்வாங்க, என்ஸ்டெமின்னு சொல்லுவாங்க, அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸில் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அத்திரோஸ்க்ளரோட்டிக் பிளாக் ரப்ச்சர்னு சொல்லுவோம், அதனால் ஏற்படக்கூடிய அட்டாக் தான். இதை வந்து எந்த விதமான டெஸ்ட்லேயும் நமக்கு முன்கூட்டியே பெருசாக நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. அதுதான் வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம். திடீர்னு ராத்திரில் வேலை செஞ்சுட்டு ஒருத்தர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுகிறாரு அப்படின்னா எவ்வளவு நேரத்தில் அவரை மருத்துவமனை கொண்டு வரணும், எந்த அளவு அவரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இறப்பை தாண்டி? ஆமாம், இல்லை அதாவது காப்பாற்றுறது வந்து மேக்ஸிமம் எல்லாம், அதாவது எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து மருத்துவமனையை வந்து இந்த மாதிரி டெரிஷரி கேர் மருத்துவமனையை ரீச் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஃபார் தி எர்லியஸ்ட் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து இது ஹார்ட் ப்ராப்ளம்ன்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்து உள்ள ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டு அதை வந்து அட் எர்லியஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி டெரிஷரி கேர் சென்டருக்கு வர்றப்போ வி ட்ரை டு டூ டெஸ்ட் கால்ட் ஃபஸ்ட்டு ஆஞ்சியோகிராம்னு பண்ணுவோம், பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இமீடியட்டாக அந்த அட்டாக் ஏற்பட்டக்கூடிய முதல் 6 மணி நேரத்துக்குள்ளார நம்ம வந்து அந்த ரத்த நரம்புகளை ஓப்பன் பண்ணோம்னா அந்த ஹார்ட்டோட தசையோட கெப்பாசிட்டியை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ அதை பண்ணும்பொழுது நம்மளோட இது வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி டாக்டர், அடுத்தது டாக்டர், இப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு தடவை வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது தொடர்ச்சியாக அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி அவர் இன்னும் ப்ரிகாஷனரி மெஷர்ஸோட கவலைப்படாமல் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய விஷயங்கள் எடுத்துக்கணுமா, இல்லை ஒரு தடவை எனக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு குறைச்சல்னு எடுத்துக்கலாம்? ஒன்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் அந்த இண்டெக்ஸ் ஈவெண்ட்டுன்னு ஏற்படுறது, நான் எல்லா பேஷண்ட்டுக்கும் சொல்கிறது தான் இங்கேயும் சொல்கிறேன். அதாவது வந்து தட் இஸ் தி பிகினிங் ஆஃப் தி ஹார்ட் ப்ராப்ளம், இட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம். எல்லாரும் வந்து நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அட்டாக் வந்துடுச்சு, ஸ்டென்ட் பண்ணிட்டோம், பைபாஸ் பண்ணிட்டோம், இதோட நமக்கு எந்த தொந்தரவுமே வரவே வராது அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் எல்லா பேஷண்ட்ஸுமே இருப்பாங்க. பட் அது வந்து தவறுதலான ஒரு புரிதல். அது அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்ளம்ன்றதே ஆரம்பிக்குது. அதிலிருந்து நம்ம அடுத்த ஈவெண்ட்டை தடுக்கிறதுக்கு தான் இந்த முயற்சிகள் எல்லாமே. நாங்கள் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு, மருந்து, மாத்திரை, நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், நம்ம பண்ணக்கூடிய உணவு கட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஈவெண்ட்டை நம்ம வந்து எவ்வளோ தடுத்து நிறுத்துகிறோம், எவ்வளோ தூரம் போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்றது தான். பட் ஆனால் மக்கள் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, இப்போ தானே பண்ணோம் நம்மளுக்கு ஏன் திருப்பி வரப்போகுது? நோ, சுகர் எப்படி ஒரு மனிதனால் வந்து க்யூர் செய்ய முடியாத இருக்குதோ, இட் ஒன்லி கண்ட்ரோல் செய்ய முடியுதோ, அதே மாதிரி தான் அந்த ஹார்ட் நரம்பில் ஏற்படக்கூடிய நம்மளோட அடைப்புகள் எல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் தான் செய்ய முடியும். தெர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் க்யூர். அடுத்த ஈவெண்ட்டை தடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறீங்க. நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு, இந்த மாத்திரை நீங்கள் ரெகுலராக சாப்பிடணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இந்த டயட் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கும் பொழுது அவங்க சரியாக அதை கடைப்பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஈவெண்ட்டு வரவே வராதுன்னு எடுத்துக்கலாமா, அல்லது அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைச்சல் எடுத்துக்கலாமா, தே ஆர் செக்யூர்னு எடுத்துக்கலாமா? அதை வந்து 2 விதமாக சொல்லலாங்க சார். ஒன்று, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, அது ஒரு குரூப். ஸோ இம்பர்ஃபெக்டாக இருக்கிறது வந்து த நெக்ஸ்ட் குரூப். ஸோ இப்போது 2 பேரையுமே நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போது பர்ஃபெக்டாக இருக்கிற குரூப்பில் வந்து ஒருத்தவங்களுக்கு திருப்பி செகண்ட் ஈவெண்ட் ஏற்படுது, இம்பர்ஃபெக்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு செகண்ட் ஈவெண்ட் ஏற்படுது. வெரஸ் திஸ் மேன், அதாவது இந்த பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க வந்து அகெயின் தே வில் வாக் த்ரூ, திருப்பி எந்த விதமான மேஜர் ஈவெண்ட்டுகளும் இல்லாத திருப்பி ஒரு பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஒரு ஸ்டென்ட்டோ பண்ணோம்னா தே வில் நல்லபடியாக இருப்பாங்க.
வெரஸ் இந்த அன்ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் அது வந்து ஒரு டிஃப்யூஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நரம்புகளோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுருக்கமாக நிறைய ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கு நம்மளால் பெருசாக எந்த விதமான ஒரு இது பண்ணாலும் அவங்களுக்கு திருப்பி ப்ராப்ளங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் வித்தியாசம். தூக்கம் தொடர்பான பிரச்சனைகளால் வர்ற ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியோ அல்லது இன்டர்வென்ஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயமோ அதை சார்ந்திருக்கிற விஷயமா எத்தனை பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து கால்சியம் டெபாசிட், கொலஸ்ட்ரால் இருக்காங்கிற 1-2 விஷயங்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். ஸோ இந்த திடீர்னு சடனாக ராத்திரியில் தூக்கமில்லாத ஒருத்தருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறதும் இந்த அனலைசேஷனுக்குள்ளெல்லாம் எல்லாம் போகுமா, அல்லது முதல்ல அவரை ப்ரிவெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்ப்பீங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட்டாக் வந்து வரும்பொழுது அந்த அட்டாக்கான காரணம் அடுத்தது தான். முதல்ல அது ட்ரீட்மெண்ட்ன்றது இட்ஸ் கோயிங் டு பி தி சேம். அது ஒரே ட்ரீட்மெண்ட், ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தான். அந்த ஆன்டிபிளேட்லெட்ஸ்னு சொல்லக்கூடிய மருந்துகளை முதல்ல கொடுத்துட்டு, ரத்தம் முறையாத இருக்கக்கூடிய அந்த இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு, அதுக்கு படிப்படியாக அடுத்தது ஆஞ்சியோகிராம் பண்ணணும், வரணும், இதெல்லாம் வந்து அதை செய்யும்போது அந்த பேஷண்ட் எவ்வளோ இயல்பு நிலைக்கு எத்தனை நாளில் திரும்புவார்? யூஸ்வலாக நமக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாத பட்சத்தில் 3வது நாளே நம்ம வந்து சரி செய்து டிஸ்சார்ஜ் செய்ய முடியும். இன்டர்வென்ஷனல் முறையில் சரி செய்யும்போது 3வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். சரி டாக்டர். வேற பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா 7வது நாள் இல்லை 8வது நாள் நம்ம சரி செய்யணும். சரி, முதல்ல இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஒரு ப்ரிகாஷனரி மெஷர் அல்லது அதை முதல்ல தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் டாக்டர்? அதுக்கு அது செய்யும்போது அடுத்தது ஆஞ்சியோகிராம் சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் பார்ப்போம். அந்த டெஸ்ட் பார்த்தோம்னா தான் நரம்புகளில் பிளாக் இருக்கா இல்லையான்றது, வேறு எங்கே பரவி இருக்கான்னு. ஆமாம், எந்த நரம்புகள் இருக்குது, மெயின் நரம்புகள் இருக்கா இல்லை சைடு நரம்புகள் இருக்கா, அதுக்கு வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஒரு நரம்பில் மட்டும் இருக்கிறப்போ, ஒரு ரெண்டு நரம்பில் இருக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டென்ட் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டில் சரி செய்ய முடியும். எல்லா நரம்புகள்லையும் மேஜர் இடத்துல இருக்குது, மல்டிபிள் ஸ்டென்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம அறுவை சிகிச்சை, பைபாஸ் சர்ஜரி, மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி, ரொபோட்டிக் சர்ஜரி, நிறைய விதமான சர்ஜரிஸும் இப்போ நல்லா ஃபோக்கஸ் சர்ஜரிஸ் வந்திருக்கு. அதுலேயும் நமக்கு வந்து எது பெட்டராக இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு ஹார்ட் டீம்னு இருக்குது. ப்ரிகாஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளாக நம்பி நம்மளாக நிறைய விஷயங்களை டெஸ்ட்டு மற்றதுன்னு அதுக்குள்ளேயே உழன்றாமல், அதே சமயத்தில் அதுவும் தேவை, பேலன்ஸ்டாக ஏதாவது நடந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளும் அழகாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ சார். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.